நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் யாசர். ஆல்ரெடி தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோங்கிறத. இந்த ஹோட்டலுக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு போகிற எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது, இங்கே இருக்கிற சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னன்னா அண்ணன் சொன்ன பேர்ல அப்படியே உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் காசில சேனல்ல பார்த்துட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பின்னாடி போட்டுட்டாங்க. ஆமா, இதெல்லாம் நானும் மாஸ்டர் தாங்க. சோயா சாஸ் இதெல்லாம் எதுவுமே போடாம மகாராணி உங்களுக்காக. இப்போ வந்து இதுல ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல ஒரு ஆபீஸ் மீட்டிங் மஞ்சள் மீனாலாம் நான் சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் மீன். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு. ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். ஆனா மக்களுக்கு உங்க பேர் சொல்லிருங்கண்ணா. என்னோட பேர் பாத்தீங்கன்னா எஸ் சரவணன். ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஆனக்கல்பாளையம் ரிங் ரோட்ல கொங்கு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது பர்டிகுலரான லொகேஷன் என்னதுன்னா? பர்டிகுலர் லொகேஷன் வந்து ஆனக்கல்பாளையம் ரிங் ரோடு தான். ரிங் ரோடு. ஓகே. இப்போ நம்ம வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா அரிசியில் பாத்தீங்கன்னா விபி செல்வராஜ் கேட்டரிங் சர்வீஸ் வந்து ஒரு 45 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 45 வருஷமா கேட்டரிங் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஜெனரேஷன். சூப்பர். அது இங்க வச்சே மெயின்டைன் பண்ணிட்டீங்களா இல்ல தனியா? இல்ல, இங்க வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மட்டும். நம்ம கேட்டரிங் குடோன்ங்கிறது தனியா வந்து 46 புதூர் முடிவு கோயில்கிட்ட தனியா கேட்டரிங் குடோன் தனியா இருக்கு. ஓகே. நம்ம வீட்டுக்கு தேவையான விசேஷத்துக்கு எல்லாமே நம்ம கேட்டரிங் எல்லாமே திருமணம் மற்றும் இதர விசேஷங்கள் எல்லாமே வந்து நம்ம கேட்டரிங் சர்வீஸ் வந்து சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மள்ட்ட இங்க என்னென்ன அவைலபிள் இருக்கு? நம்ம கொங்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா குளியல் பாத்தீங்கன்னா 10 குளியல் இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா மாஸ்டர் குளியல் சொல்லிட்டு பெரிய குளியல் இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் வந்து பெருசு ஒண்ணு வந்து நம்ம வச்சிருக்கோம். பெரிய ஃபங்க்ஷன் ஹாலாவே ஒண்ணு இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா பார்ட்டி ஹால் வந்து தனியா இருக்கு. டிஜே பார்ட்டி ஹால். ஓகே. இந்த மாதிரி வந்து ஸ்பெசிலிட்டிஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா. இப்போ நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா போய் பக்கத்துல போய் பார்க்கலாங்களாண்ணா? எல்லாமே பார்க்கலாம் தாராளமாக. வாங்க போகலாம். ஆனா இப்போ இது ஃபங்க்ஷன் ஹால் தாங்கண்ணா? இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேண்ணா. இப்போ இதுல எத்தனை பேர் நான் உட்காரலாம் ஒரே டைம்? இதுல பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் உட்காரலாம். 200 பேர் பக்கம் உட்காரலாம். ஓகே. இது உங்களுக்கு ஏசியோட ஃபுல்லாவே ஏசி ஹால் தான். ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பின்னாடி போட்டுட்டாங்கண்ணா? ஆமா. இதெல்லாம் வந்து நாமளே அரேஞ்ச் பண்ணி தரோம்னா இல்ல எப்படி? இல்ல, இந்த பார்ட்டி என்ன டிசைனர்ஸ் கேக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம வர கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து தனியா டெக்கரேட்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். இந்த ஹாலுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி நம்மளுக்கு இருக்கா? போயிட்டு இருக்கு. இந்த ஹாலுக்கு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஒரு 200+ மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஹால் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ஹால் ஃப்ரீ பண்ணியே கொடுத்துறீங்க? ஆமா, ஹால் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். நோட் பண்ணிக்கங்க. 200 பேருக்கு மேல வந்தீங்க அப்படின்னா இந்த ஹாலை உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா டெக்கரேஷன் நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன் தனியா பேமெண்ட் கொடுத்தா ஹால் மட்டும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இப்ப இங்க வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குண்ணா. ஆமா. இப்ப நான் சாப்பிடலாம் வந்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி டைம்ல இப்ப கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நீங்க எங்களை கவனிப்பீங்களா அவங்களுக்கு கவனிப்பீங்களாண்ணா? இல்ல, 2 பேர்த்தையுமே கவனிப்போம். 2 பேர் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹாலுக்கு நம்ம தனியா சர்வீஸ் டீம் வச்சிருக்கோம். ஓகே. பார்ட்டி வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிட வராங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனியா நம்ம சர்வீஸ் டீம் வச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்றது அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. பார்ட்டி வரவங்க ரெஸ்டாரண்ட் ரிசீவ் பண்றது இந்த டீம் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதனால தனித்தனியா தான் இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப வந்து இது வந்து நீங்க போர்ட்ல வெளியே ஹலால்னு போட்டிருந்தீங்க. இது ஹலால் தாங்கண்ணா? 100% ஹலால். ஓகேங்கண்ணா. இப்ப வந்து நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்னா நீங்க வந்து இப்ப இதோட ஓப்பனிங் டைமிங்னா? ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா மதியம் 12 இருந்து நைட் 11 மணி வரை. நைட் 11 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. எல்லா ஐட்டமே நமக்கு ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ சூடா கிடைக்கும். எல்லாமே சூடா கிடைக்கும். மதியம் 12 இருந்து எல்லா ஐட்டம் கிடைக்கும். வெஜ் ஆர் நான்வெஜ், சைனீஸ், தந்தூரி எல்லா ஐட்டமே உங்களுக்கு மதியம் 12 இருந்தே கிடைக்கும். நைட் 11 வரைக்கும். இப்போ உங்களோட இந்த ஹோட்டலோட நம்பரும் நம்மளோட கேட்டரிங் நம்பர் இருக்குல்லண்ணா? இப்ப எனக்கு கேட்டரிங் வேணும், இப்ப என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா உங்க நம்பர் கேட்பாங்களா? மக்களுக்கு உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 98407 37420. ஓகே. நம்ம செல்வராஜ் கேட்டரிங் சர்வீஸோட நம்பர் பாத்தீங்கன்னா 98427 37420. ஓகேண்ணா. இதான் நம்மளோட நம்பர். ஓகேண்ணா. என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க மறந்துடாதீங்க, நம்ம சேனலை பார்த்துட்டு யாராவது வராங்க மக்கள் அப்படியே உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் காசில சேனலை பார்த்துட்டு வந்தேன், எங்களுக்கு ஒரு கேட்டரிங் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெட்டரா ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா பெட்டர் ஏதோ ஸ்பெஷல் ஆஃபரோடவே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. சந்தோஷம். ஆனா இப்போ வந்து இது டிஜே ஹால் பார்ட்டி ஹாலுங்கண்ணா? இது டிஜே பார்ட்டி ஹால். ஓகேண்ணா. இப்போ இதுல எத்தனை பேர் நான் உட்காரலாம்? இதுல வந்து இது ஏசி ஹால் தான். இதுல வந்து 75 பேர் உட்காரலாம். 75 பேர் பக்கம் உட்காரலாம். இப்ப வந்து இதுல ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல ஒரு ஆபீஸ் மீட்டிங் அப்படின்னா எங்களுக்கு வந்து இதான ஃப்ரண்ட் வியூ. இதுல அந்த டெக்கரேஷன் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? இது பார்ட்டி பெரிய ஹாலுக்கு நம்ம எப்படி மெயின் ஹாலுக்கு பண்ணோமோ அதே மாதிரி வந்து பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இல்ல என்ன ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி என்ன கேக்குறாங்களோ அதுக்கு வந்து பேக்ட்ராப் வந்து கஸ்டமர் பேஸ் அவங்க வந்து என்ன டிசைனிங் இது கேக்குறாங்க அது வந்து காஸ்ட் கொஞ்சம் மாறுங்களா? காஸ்ட் கொஞ்சம் மாறும். ஓகேனா இப்போ என்ன டிசைனிங் கேக்குறாங்களோ அது பொறுத்து காஸ்ட் வைஸ் மாறும். ஓகேனா இப்போ இங்கே நம்ம ஃபுட்டும் நாமளே ரெடி பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு ஃபுட் நாமளே ரெடி பண்ணி கொடுத்துறோம். அவங்க சைவம் கேட்டா சைவம், அசைவம் கேட்டா அசைவம் ரெடி பண்ணி கொடுத்துறோம்.
ஆனா இப்ப வந்து நம்மள்ட்ட இது வந்து மாஸ்டர் குடிலுங்கண்ணா. இது மாஸ்டர் குடில். ஓகேங்கண்ணா. இதுல எத்தனை பேர் உட்காரலாம்? இதுல பாத்தீங்கன்னா 35 பேர் உட்காரலாம். ஒரே டைம்ல 35 ஒரே பேர் டைம்ல 35 பேர் சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு சின்ன ஃபங்க்ஷனோட வராங்க அப்படின்னா அவங்க டோட்டலா எல்லாருமே ஜாயின் பண்ணி உட்கார மாதிரி இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கீழ எத்தனை பேர் உட்காரலாம்னா மேல எத்தனை பேர் உட்காரலாம்னா? கீழே வந்து 35 பேர் உட்காரலாம், மேலே 35 பேர் உட்காரலாம். மொத்தமா கிட்டத்தட்ட 70 பேர் இந்த ஒரு 70 பேர் இந்த ஒரு ஸ்பாட்லயே உட்காரலாம் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ். ஓகே. இப்ப நம்ம சின்ன குடில இருக்குல்லனா, அந்த சின்ன குடில எத்தனை பேர் அதுல? சின்ன குடில பாத்தீங்கன்னா 10 பேர் உட்காரலாம். 10 பேர் உட்காரலாம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு லைட் ஃபேன் அவ்வளவு நார்மல் தான். நார்மல் தான். ஓகே. இது எல்லாமே நார்மல் தான். ஓகே. அண்ணா இப்போ நாம என்னன்னா இதுல பண்றோம்? சிக்கன் மகாராணி. சிக்கன் மகாராணி. நான் புதுசா இருக்கு. நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். மக்களே, நான் இன்னைக்கு தான் சிக்கன் மகாராணிங்கிற ஒரு ஐடியா கேள்விப்பட்டேன். நானும் மாஸ்டர் தாங்க. மாட்டாய் மாஸ்டர். என்ன முந்திரி எல்லாம் போடணுமா அதுல? ஆமா. முந்திரி, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை. ஓகே. அதெல்லாம் போட்டு திரும்ப ஒயிட் கோட்டி போட்டோம். ஆமாண்ணா. அதை வந்து அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி. ஓகே ஓகே. எல்லாமே போன்லெஸ் தானே? போன்லெஸ் தான். மாசமா இருக்கு மக்களே. என்ன மலைச்சாரல் மாதிரி மிளகாத்தூள் என்னென்னமோ போடுறாரு. என்னன்னு சொல்லிட்டே போட்டீங்கன்னா பரவாயில்ல. மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, கறி மசாலா. ஓகே, அவ்வளோதான். பாத்தீங்களா, ஒன்று கூட கீழே சிந்தல. சுத்திருந்தாருன்னா சட்டியில ஒண்ணு கூட எடுத்துட்டாரு. எல்லாம் வெளியே போயிட்டு அவ்வளோதான். ரெடியான மக்களே, ரெடி மக்களே. மகாராணி மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் மக்களே. இப்போ நம்ம எல்லாம் மெனுவில் கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம் கொடுத்துருக்கோம். நமக்காக எல்லாம் சூடாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூடாக ரெடி பண்ணோடனே எல்லாமே வந்துடும். ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் இப்போ வந்துருச்சு. அண்ணன் ஒவ்வொன்றா நமக்கு எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணன் அதெல்லாம் அப்படி என்னென்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இது வந்து சிக்கன் ஜப்பான் தான். ஓகே, சிக்கன் ஜப்பான். இது வந்து மட்டன் உப்பு கறி. மட்டன் உப்பு கறி. ஓகே. இது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. இது வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி. நாட்டுக்கோழி சிந்தாமணி. இது வந்து வஞ்சர மீன். வஞ்சர மீன். இது வந்து சிக்கன் மகாராணி. சிக்கன் மகாராணி மக்களே, நம்ம பார்த்த சிக்கன் மகாராணி. இது வந்து நெத்திலி. நெத்திலி. இது வந்து பிரான் 65. பிரான் 65. ஓகேண்ணா. ஓகேண்ணா. தந்தூரி ஒன்று மட்டும் வரணும். தந்தூரி ஒன்று மட்டும் வரணும். ஓகே. நாட்டுக்கோழி சிந்தாமணில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி மக்களே, நல்லா ஃபேமஸான ஒரு ஐட்டம். சூப்பரா இருக்கு மக்களே. வரமிளகா தான் நல்லா காரமா அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு மக்களே, உண்மையாலுமே செம்ம டேஸ்ட். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான் சிக்கன் சாப்பிடலாம். ஜப்பான் சிக்கன் நம்ம ஆல்ரெடி மோனோ வேல்டு மோகன் இருக்கல வீடியோ நம்ம செஞ்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த பாலா சம்திங் எவ்வளோ போட்டிருப்பாங்க. நல்ல எசன்ஸ்லாம் இறங்கிதான் இருக்குது. சூப்பரா இருக்கு மக்களே. சூப்பரா இருக்கு ஜப்பான் சிக்கன். இது பாத்தீங்கன்னா மட்டன் உப்பு கறின்னு சொன்னாரு. இதே டேஸ்ட் பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லாமே போன்லெஸ் மாதிரி தான் மக்களே தெரியுது பார்த்தா. தெரியுங்களா உங்களுக்கு? செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட். சூப்பர் மக்களே. அடுத்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ணிருக்கோமா? திஸ் இஸ் மட்டன் சுக்கா. நல்லா இருக்கு மக்களே. மட்டன் சுக்கா சூப்பரா இருக்கு. பிரான் தான் சாப்பிட போறோம். பிரான்ல நமக்கும் பெருசா கிடைக்காது.
ப்ரான் சூப்பரா இருக்கு மக்களே. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நெத்திலி சாப்பிட போறோம் மக்களே. நெத்திலி எல்லாம் நம்ம பக்கம் அதுவும் பெருசா கிடைக்காதுதான். சூப்பரா இருக்கு மக்களே. என்ன கொண்டாங்க சிக்கன் பிரியாணி. ஓகேண்ணா. சிக்கன் பிரியாணி எபிசோட மக்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகாராணி. நம்ம சொல்லி இந்த மகாராணி வீடியோல பார்த்துருப்பீங்களா, அந்த இதான் இது மகாராணி உங்களுக்காக. மகாராணி டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே, நல்லா இருக்கு. இதோட டேஸ்ட் முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா தான் இருக்கு. ஓவராலா எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வந்து மஞ்சள மீன் சொல்லுவாங்க. மஞ்சள மீனெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் மீன் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம். சாப்பிட்டுருவோமா மஞ்சள் மீனை? மஞ்சள் மீன் மக்களே செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு மஞ்சள் மீன். ஆனா இதெல்லாம் நம்ம போய் கிடைக்கிறது இல்லை. நல்லா இருக்கு மக்களே. அது இந்த வெங்காயத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட்றப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா தந்தூரி லெக் பீஸோட ஒரு டேஸ்ட் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. அது கூட அந்த மைனஸ் ட்ரை பண்ணிடும். பார்த்துருவோமா? மக்களே ஓவரால எல்லாமே சூப்பரா இருக்குது. உண்மையாலுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல இருக்க எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம அடுத்து சாப்பாடோட எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட் பார்ப்போம். நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். பிரியாணி உங்களுக்கு தெரியுதுங்களா? சூப்பரா இருக்கு பார்க்கவே. சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு. சூப்பரா இருக்கு மக்கள் பிரியாணி. பிரியாணி உங்களுக்கு உண்மையாலுமே செம்மையா இருக்கு. லெக் பீஸ் பாருங்க, மசாலா நல்லா இறங்கி நல்லாவே வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு மக்களே. டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. அவங்க மசாலாலாம் ஒவ்வொன்றால எல்லாமே மேக் பண்றாங்க. ஸோ அதே நான் உள்ள போய் பார்த்தேன். எல்லாமே சூப்பரா இருக்கு மக்களே. பிரியாணி அல்டிமேட். சூப்பர் தரம் மக்களே. நான் சொல்ல மறந்துட்டேன். சேகண்ணா ஒரு ஹாய் சொல்லு. இவ்வளவு நேரம் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்த சேகண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். மக்களே சாப்பிடலாம். சாப்பிட்டு தான் எனக்கு எப்படின்னா இருக்கு சாப்பாடுலாம்? சூப்பரா இருக்கா? உன்னோட ஃபேவரட் சிக்கன் ரைஸ்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அந்த அண்ணன்ட்ட மாஸ்டர் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொன்னாரு சிக்கன் ரைஸ்ல? என்னமோ மக்களே நம்ம பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ரைஸ் வந்து மத்தவங்க வந்து அந்த கலர்ஃபுல்லா இந்த சில்லிலாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த கலர்ல உங்களுக்கு வரும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க நேச்சுரலா அந்த கறியே வந்து எண்ணெயில பாயில் பண்ணி இந்த சோயா சாஸ் இதெல்லாம் எதுவும் போடாம நேச்சுரலான முறையில வந்து உங்களுக்கு சிக்கன் ரைஸ் கொடுத்துறாங்க. அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி ஓகே. என்ன வீடு நான் வந்து வீடியோக்காக பேசுறேன்னு கூட சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீ பொதுவான ஆள் தானே, உனக்கு எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு? பாருங்க வரேன் சுத்தி எவ்வளவு ஐட்டம் பாருங்க. இல்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்குல்ல? பிரானு அப்புறம் நீ என்னமோ சொன்னேன், என்னது 400 ரூபா மீனா முடிச்சுட்டே எடுக்குது, காண மாட்டேங்குது. சாப்பிட்டேன். வஞ்சர மீன் சாப்பிட்டியா? இருக்குல்ல காஸ்ட்லி மீன். எப்படி இருந்துச்சு அதுவும்? ஓகேண்ணா. நீ ரொம்ப பிஸியா இருக்க, பசியில இருப்ப பாவம். சாப்பிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவுதான், எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிக்க போற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. மற்றபடி சிக்கன் ஐட்டம், மட்டன் ஐட்டம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஃபிஷ் ஐட்டம்லாம். பாயாசம் ஒன்று கொண்டாந்து கொடுத்தாங்க. ஜில்லுன்னு ஐஸ் பாயாசம் அல்டிமேட்டா இருக்கு. பஞ்சாபி ஸ்டைல முந்திரி, திராட்சை, உலர் திராட்சை, அந்த சேமியாலாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பரா இருக்கு பாயாசம். நல்லா திக்கா இருக்கு பாயாசம். சூப்பரா இருக்கு மக்களே. மக்களே ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா எல்லாமே சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு சோடா ஃபைனல் டச்சுக்காக வந்திருக்கோம். நண்பா அது என்ன சோடா?
ஃபாலோயிங் லெமன் சோடா. ஓகே ஓகே உடைங்க மக்களே. குண்டு சோடா எப்படி சவுண்டோட வருது பார்த்தீங்களா? ஓகே தேங்க்ஸ். சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. பட் என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் ஃபைனலாக செரிமானத்துக்காக இதை குடிச்சிருவோம். நல்லா இருக்கு. சேக்கண்ணா தெரியுங்களா, நமக்கு முன்னாடி உட்காந்துட்டாப்ல. ஓகே மக்களே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.